கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிராணி தான். இந்த கிராணி என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்ஸ் தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் பார்ட் 2ல செகண்ட் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறேன். ஏன்னா டக்குன்னு இது முடியுதுல ஷார்ட்ஸ் மாதிரி தான். அதனால இப்போ வாங்க கண்டினியூ பண்ணலாம். டே 1. இந்த டெக்னிக் கண்டிப்பாக யூஸ் ஆகும், ஆனால் எனக்கு சில நேரம் பண்ண தெரியாது. அது இதுங்க ஃபஸ்ட்டு கிராண்ட் இங்கே விட்டு வரும்போது அந்த வெள்ளை கலர் டாட் இருக்கு பார்த்தீங்களா குட்டியா, அது சொல்கிறேன். அந்த இது இருக்குல்ல, இது இங்கே வரும்போது என்ன பண்ணலாம், இப்படி 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 பண்ணிட்டே இருந்தால் கிராணி வந்துட்டு பக்காயிரும், அதாவது நின்றும். அது கிராணி வரக்கூடாது டெக்னிக். கிராணி வர எனக்கு 50 தரணும். ஓகே ஓகே அண்ணா. பேசிட்டே இரு. வேணாம் வேணாம். Let's start. வரமா கதவை தோறனே, அப்பதான் வந்துட்டு நம்ம இங்கே இது வருது. என்ன சத்தம் கேட்குது நல்லா என்ன மெதுவா கேட்குது. பக்கத்துல இருக்க நான் எங்க இருக்குது. வரும், கண்டிப்பா வரும். கண்டிப்பா என்ன இவ்வளோ சத்தம் போட்டுருக்கேன் வராம கண்டிப்பா வரும். என்ன லெட்ஸ் ஸ்டார்ட். வரும் கண்டிப்பா வரும். இவ்வளோ சத்தம் போட்டிருக்கேன். வருது ஏடி நம்ம தப்புன்னு நீ அடிக்கவா. திடீர்னு இப்போ நான் கதவை திறப்பேன், தப்புன்னு நீ ஐசியூன்னு அடிச்சிச்சுன்னு என்ன பண்ணுவேன்? அதான் லைட்டாக பயத்தில் வெயிட் பண்ணேன். நானே பயத்தை அடிக்கிட்டு ஒழுங்காது. நீ இப்போ நாங்கள் போகும்போது திடீர்னு இருந்துச்சுன்னா என்ன செய்வேன்? அதனால எனக்கு இங்கே இருக்கேன். இவ்வளோ சுத்த கொடுத்த வரவே மாட்டேங்குது. இது கதவை திறக்கிறேன். வெயிட் பண்ணு. இவ்வளோ இருப்பண்ண வட்டா பார்க்கலாம். ஓகே இவ்வளோ சத்தம் கொடுத்தடி. அப்பவே சொன்னேன்ல, கதவை தோற இவ்வளோ கண்டிப்பா வரும். இதுமே வரலன்னா அங்க இருந்துச்சா? உருட்டுப்பட்டு அங்க இருந்துச்சு. அப்பலாம் வரும். நம்ம மேல போகும்ல, ஒம்பு மேல அந்த இடத்துல இருந்துச்சு. அப்பனா இது மெதுவா இறங்கி வர்ற கூட ஒரு யுகமே இருக்கக்கூடாது. என்ன கிராணி வரவே மாட்டேங்குது. இங்க இருக்கா? அதுக்குள்ள கீழே எரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன்.
சரி இவ்வளோ சத்தம் கொடுத்து இங்க வரவே மாட்டுது. ஒருவேளை என் கிட்ட பயம் வந்துருச்சு. முதல்ல பீஸ்ஃபுல்லான்னு பாருங்க. இல்லடி இப்படி சவுண்ட் வராது பீஸ்ஃபுல்ல. இந்த சவுண்ட் வராது. எனக்கு நல்லா தெரியும். அது நல்லா சொல்றேன் பீஸ்ஃபுல்ல. இது கிராணி இது ஈஸி அந்த ஈஸியோ ஒரு நார்மலோ அது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஈஸியாக கொடுப்பாங்க. சரி நார்மல் தான் கொடுப்பாங்க. சரி ஆனால் எனக்கு கொடுத்துக்கிட்ட கண்டிப்பாக பார்த்தியா என்ன? கண்டிப்பாக பார்த்தேன். நான் வெளியே போய் பார்க்கட்டுமா? ஏன்னா லைட்டாக எனக்கு இதே கிராணி திடீர்னு அடிச்சிடும் பயமா இருக்கு. சரி நான் யோசிக்கிறேன். சத்தம் கேக்குது. இவாவா லூசு சத்தம் கேக்குறான். தப்புன்னு என்ன அடிச்சிச்சுன்னா இல்லை பயமா இருக்குது. பீஸ்ஃபுல்லான்னு பாருங்க. யோனே முதல்ல வெளியே போயிட்டு பாக்குறேன். அட போய் பிராக்டிஸ் போட்டு வச்சிருக்கேன். நீ போட்டு வச்சுட்டு என்ன சொல்றியா? ஃபர்ஸ்ட் இந்த மியூசிக் ரொம்ப பயமா இருக்கு திடீர்னு. பாடு நான் ரியல் கிராணி இருக்கும் நானும் பயந்துட்டு. அப்போ உனக்கு மியூசிக் கேட்காது கிராணி வருதா இல்லையான்னு. அப்படி இல்லை நான் சவுண்ட் போட்டு வச்சிருக்கேன்ல ஆறு அந்த கிராணி பேசுதுன்னு கேட்கும். நான் கூட பயந்துட்டு என்னடா மண்டல தட்டு வர வெயிட் பண்ணு. இந்த புக்கு தேவை நம்மளுக்கு. அதனால நான் அங்கே தூக்கி போட்டுறேன். அப்புறம் உனக்கு நீ எடுத்துக்கோ. ஓகேயா? ஓகேயா இல்லையா சொல்லு. நான் என்ன வீடியோ போடுறேன்னு உனக்கு இப்போ கூட தெரியா? டெக்னிக் வீடியோ. ஓகே ஃபர்ஸ்ட் டெக்னிக் செகண்ட் டெக்னிக் பார்ட் 2ல வரும். பாத்தீங்களா நண்பர்களே? டெக்னிக் வேலை செஞ்சிருச்சு. அப்படியே நீண்டுகிட்டு இருக்கு பாவம். கிராணி புக் படிக்க வயசுல புக்கு படிச்சுன்னா இந்த நிலைமை உனக்கு வருமா? சரி பாய் நண்பர்களே. பாருங்க இது ஃபிக்ஸ்டு தான். பார்த்தீங்களா நான் எவ்வளோ டோர் திறந்த 3 நாளும் இந்த பக் ஃபிக்ஸ் கரெக்டாக அப்படியே இருக்குது. ஆனால் நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி இப்போது வெளியேறி கொள்வது நான் உங்கள் கேல் ஆஃப் த கேம். பாய் ராணி. பாய் சொல்லு. ஓட்டு கடையாச்சா? பாய். Bye guys.